இரவு 10 மணிக்கு கிரிவலம் சிவனையும் மகாவிஷ்ணுவையும் சேர்த்து சுத்தக்கூடிய இந்த பசுவை யார் ஒரு தரிசனம் பண்றாலோ அவ பரமேஸ்வரனையே பார்த்த ஒரு பலன் உண்டான்னு சொல்றேன். குலதெய்வம் கோயிலுக்கு அடுத்தபடியா போகுதுன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த கோயில் தான். இந்த இடத்துக்கு வரவங்களுக்கு சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகும், பிரச்சனைகளும் தீரும். ஓம் ஸ்ரீ பைரவாய வித்மஹே ஆகர்ஷணாய தீமஹி தன்னோ ஸ்வர்ண பைரவ பிரச்சோதயாது. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ண பைரவாய நமோ நமஹ. எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரன் திருவருள் துணை கொண்டு நமது ஆலயமாகப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருமலை வையாவூர் என்று அழைக்கக்கூடிய தென்சியிலிருந்து 108 அகோரிகளை வைத்து பூஜை செய்து மதுரவாயலில் மிகவும் சிறப்பாக அந்த பூஜை நடைபெற்று வந்தது. அங்கே இடம் போராதனால என்ன ஆயிடுச்சுன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமலை வையாவூரில் தென் திருப்பதி பெருமாள் ஆலயம் அடிவாரத்தில் இந்த பைரவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இங்கு விசேஷம் என்னவென்றால், பெருமாளையும் சிவபெருமானையும் கிரிவலம் வரக்கூடிய ஒரே இடம் இந்த இடம் மட்டுமே. அதான் 3 இடம் சொல்கிறார்கள். அதாவது திரிவேணி சங்கமம்னா 3. இந்த திரிவேணி சங்கமத்தில் என்னன்னா, திருவண்ணாமலை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைன்றது கிரிவலம் ரொம்ப விசேஷமா உள்ளது. இரண்டாவதாக திருக்கழுகுன்றம் 2வதாக, 3வதாக திருமலை வையாவூர் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பைரவர் ஆலயம் காசி விஸ்வநாதர் இந்த இடத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்டு மிகவும் விசேஷமாக நடைபெற்று வருகிறது. மாதம் தோறும் பௌர்ணமி அன்று மாலை சரியாக 6 மணி அளவில் ஸ்ரீருத்ரஹோமம், கோபூஜை மற்றும் மற்ற யாகங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இரவு சரியாக 9 மணிக்கு அன்னதானம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து கிரிவலம் சிவனையும் மகாவிஷ்ணுவையும் சேர்த்து சுத்தக்கூடிய இந்த ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் சரியாக 10 மணிக்கு கிரிவல பூஜை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சரியாக 12 மணி அளவில் சிவபெருமானுக்கு மகாதிபாரை நடைபெற்று பக்தர்கள் எல்லாருக்கும் பார்வதி பரமேஸ்வரன் திருவருள் துணை கொண்டு எல்லாம் சிறப்பாக நடந்துட்டு வருது. இங்க என்ன ரொம்ப விசேஷம் அப்படின்னா, யமதர்மராஜனும் இருக்கார். யமதர்மராஜன்றது ரொம்ப ஒரு விசேஷமான தெய்வம். பல பேர் யமதர்மன்னா எல்லாம் பயப்படுறார். அதாவது யமன்னு தான் சொல்றாளே தவிர தர்மராஜன்ற யாரும் சொல்றாரு. அவர் எப்படின்னா யம தர்மராஜன்னு பேரு. தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். சத்தியவான் சாவித்திரியை பார்த்தீங்கன்னா அது மிக விரிவான கதை. அந்த கதையை சொன்னா இப்ப நமக்கு கால நேரங்கள் கிடையாது. அந்த சாவித்திரி சத்தியவானை மீட்டு கொண்டு வந்த ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் யாருன்னா அந்த யமதர்மராஜன். அப்ப அந்த தீர்க்க சுமங்கலி பாக்கியம் உள்ள வேணும்னா இந்த யமதர்மனை ஒரு 7 நெய் தீபம், அதான் அவருடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மாசத்துல அந்த பரணி நட்சத்திரம் அன்று 7 நெய் தீபம் யமபெருமானுக்கு ஏற்றி அர்ச்சனை பண்ணி சங்கல்பம் பண்ணமானால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் உண்டாகும், பூர்ண தேக ஆரோக்கியம் உண்டாகும், சகல சௌபாக்கியம் உண்டாகும். இங்க பார்த்தீங்கன்னா 27 முகம் ருத்ராட்சம் கொண்டது. இது யாரு கொடுத்தா அப்படின்னா, காசியில 113 வயது உள்ள ரக்தஜ்வால அகோரி சுவாமிகள் கொடுத்த ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் இங்க பூஜையில வச்சிருக்கு. இந்த ருத்ராட்சத்துல யாரு ஒருவர் தரிசனம் பண்றாலோ அவ கைலாயம் சென்ற பலன் கிடைக்குதுன்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட மகான் கொடுத்த ருத்ராட்சம் இந்த இடத்துல வச்சிருக்கா. எல்லா இடங்கள்லயும் முருகப்பெருமான் இருக்கார். ஆனா இங்க நம்ம ஆலயத்துல பாத்தீங்கன்னா பத்துமலை பாலசுப்பிரமணியர்னு பேரு. அதாவது பாலசுப்பிரமணியர்னா அதுக்கு ஒரு தனி ஒரு சிறப்பு உண்டு. இந்த பத்துமலை பாலசுப்பிரமணியர் யாரு தரிசனம் பண்றாலோ அவளுக்கெல்லாம் திருமண தடைகள்லாம் எவ்விதமான தடைகள் இருந்தாலும் நமக்கு நீங்கும். புத்திர தோஷங்கள் இருந்தாலும் அந்த புத்திர தோஷம் நீங்கி நமக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும்னு சொல்லி சாஸ்திரங்களை சொல்றா. இந்த முருகப்பெருமான ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 6 நெய்தீபம் ஏற்றி செவ்வாய்ப்பழம் வச்சு அர்ச்சனை செய்து செவ்வரளின்னு சொல்லக்கூடிய அந்த அரளி புஷ்பத்தை சாத்தி நம்ம செஞ்சோமானால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி உண்டாகும். தொழில் ஸ்தானங்கள்ல மேலும் மேலும் அபிவிருத்தி உண்டாகும் சாஸ்திரங்களை சொல்றா. அக்னி மூலையில இருக்கக்கூடிய அந்த அக்னிலிங்கேஸ்வரர் இவரும் காசிலேருந்து பிரதிஷ்டை செஞ்சது. இந்த அக்னிலிங்கேஸ்வரர் பார்த்தீங்கன்னா அதாவது ரிண விமோச்சன அக்னிலிங்கேஸ்வரர். நம்ம கடன் நிவர்த்தி, அதாவது நமக்கு யாராவது பணம் கொடுக்கணும், அந்த பணம் வரவிடாம நமக்கு தடங்கல் பண்றது அப்படின்னா அந்த தடங்கள் நீங்கிடும். நம்ம ஒருத்தருக்கு ஒரு கடனாக ஒரு பணத்தை கொடுக்கணும், அந்த பணம் நம்மளால கொடுக்க முடியல அப்படின்னா இந்த அக்னிலிங்கேஸ்வரரை 5 வாரம் சோமவாரம் 5 வாரம் திங்கக்கிழமை அன்னைக்கு சிவபெருமானுக்கு 5 நெய் தீபத்தை ஏற்றி வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி இதை பிரார்த்தனை இந்த சிவபெருமான பிரார்த்தனை பண்ணமானால் நமக்கு தீராத கடன்கள்லாம் நமக்கு தீர்ந்துன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்ற. நமது முருகர் ஆலயத்துல தவளகிரிநாதர்னு சொல்லிட்டு தவளகிரி மலைன்னு பேரு. அது எந்த இடத்துல இருக்குன்னா செஞ்சி பக்கத்துல இருக்கு. அந்த மலையில பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர்,
அந்த சித்தருக்கும் சுமார் கிட்டத்தட்ட ஒரு 100 வயது இருக்கும். அந்த சித்த பெருமான் வந்து கொடுத்தார். அந்த ஒரு விசேஷமான ஒரு பாறையில் உள்ள கல்லை எடுத்து இதை கொடுத்து வச்சுக்க சொன்னார். அந்த கல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முருகனுடைய பாதத்தில் வச்சு டெய்லி பூஜை பண்ணிட்டு இருக்கு. அந்த கல்லை யார் ஒரு வந்து அந்த சித்தர் கொடுத்த கல்லை வந்து கையில் எடுத்து பிரார்த்தனை பண்ணான்னா அவளுக்கு வந்து எல்லா விதமான தோஷங்கள் வருது, புத்திர பாக்கியம் உண்டாகுன்னு சொல்லி சொல்றார். அவர் கொடுத்ததே வந்து இந்த கோயிலில் கொண்டு போய் இதை வச்சிருங்க, யாருக்கு புத்திர தடை இருக்கோ அந்த புத்திர தடையெல்லாம் இதை தொட்டு வணங்கினா நீங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்பேற்பட்ட விசேஷமான இந்த கல் இங்கே வச்சிருக்கு. எல்லாரும் வந்து இந்த கல்லை யார் அதாவது புத்திர தடைகள் உள்ளவா இந்த சித்தர் கொடுத்த கல்லை வச்சு நம்ம தொட்டு பிரார்த்தனை மண்டமானால் நமக்கு வந்து அந்த புத்திர தடை நீங்கி புத்திர பாக்கியம் உண்டாகுன்னு சொல்லி சாஸ்திரங்கள் கூறுறா. காராம்பசுன்றது ரொம்ப விசேஷமான பசு. அதான் எப்படி காராம்பசுன்னா என்னன்னா லட்சத்துல ஒரு அதாவது நாட்டு பசுக்கு பிறக்கக்கூடிய ஒரு அதிசய பிறவி தான் காராம்பசுன்னு சொல்லக்கூடியது. இந்த காராம்பசு என்ன எப்படி இருக்கும்னா அதோடைய 2 கொம்பும் பார்த்தீங்கன்னா யானை தந்தம் மாதிரி இருக்கும். அதை விட அதோடைய நாக்கு, அதோடைய உடம்பு, அதோடைய மடி 4 காம்பும் பார்த்தீங்கன்னா கருப்பாகவே இருக்கும். இந்த பசுவை யார் ஒரு தரிசனம் பண்ணுறாலோ அவ வந்து பரமேஸ்வரனையே பார்த்த ஒரு பலன் உண்டான்னு சொல்றா. அந்த காராம்பசு நமது ஆலயத்தில் இருக்கு. அதை தரிசனம் பண்ணா ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரனை பரிபூர்ணமாக தரிசனம் பண்ண பலன் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்றா சாஸ்திரங்கள்ல. அப்போ வந்து மதுரவாயில்ல இருந்தாங்க. எனக்கு தெரியாது, இந்த கோயில் பற்றியோ சாமி பற்றியோ எதுவுமே தெரியாது. என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப முடியாமல் இருந்தது. அப்போ முடியாமல் இருந்தப்போ ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன். அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் என்கிட்ட எல்லாம் என்னை போக சொல்ல எதுவும் சொல்லலை. அவங்களே வந்து நம்ம பைரவர் சுந்தர சாமிகிட்ட சொல்லி அவங்க வந்து என்னை பார்த்தது கிடையாது, என் பொண்ணை பார்த்தது கிடையாது. ஆனால் வந்துட்டு எங்களுக்காக பூஜையெல்லாம் பண்ணாங்க. என் பொண்ணு அந்த கிரிட்டிக்கல் கண்டிஷன்லேருந்து நல்ல ஒரு இதுக்கு வந்து இப்போது நல்லா இருக்காங்க. உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் மன நிம்மதி, இன்னும் வந்துட்டு நம்ம மனசில் நினைக்கிற விஷயங்களை வந்து நடத்தி கொடுக்குறாங்க. எனக்கு வந்து நாங்கள் 4 வருஷமாக எங்கள் குடும்பத்தோடு இங்கே வந்துட்டுருக்கோம். நாங்கள் தூத்துக்குடியில் இருக்கிறோம். தூத்துக்குடியிலேருந்து மதுரவாயில் போயிட்டு இருந்தோம். இப்போ மே மாதம் தான் வந்து இந்த கோயில் இங்கே வந்துட்டு திருமலை வையாவுக்கு வந்திருக்காங்க. இப்போ வந்தப்போ கும்பாபிஷேகத்துக்கு வந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ வந்திருக்கோம். நாங்கள் குலதெய்வன் கோயிலுக்கு அடுத்தபடியாக போகிறதுனா எனக்கு தெரிஞ்ச இந்த கோயில் தான். அந்த அளவுக்கு வந்துட்டு எங்களுக்கு எல்லாமே இந்த காசி விஸ்வநாதகம். திருப்பதி கோவில் மேலே பெருமாள் இருக்கா, கீழே வந்து காசி விஸ்வநாதன் இப்போ வந்து பிரதிஷ்டை பண்ணி விசேஷமாக கும்பாபிஷேகம் நடந்தது. இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா நான் காசிக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அவரே இங்கே வந்ததுனால நான் தினந்தோறும் வந்து அவரை வந்து வழிபட்டு இருக்கேன். இந்த பௌர்ணமி கிரிவலம் வந்து ஜோதி சுரூபமாக வந்து வராங்க மலையை சுற்றி. இங்கே வரவங்களுக்கு அவங்க பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பகவான் வந்து சிறப்பாக வந்து அதை தீர்த்து வைப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுக்கு வந்து இன்னும் நம்ம ஜனங்க நிறைய தெரிஞ்சுக்கணும், தெரியாமல் இருக்காங்க, இன்னும் சில பேர் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். ஆகையினால இந்த திருமலை வையாவூரில் உள்ள ஸ்ரீ காசி சொன்ன பைரவரையும் காசி விஸ்வநாதர் மற்றும் யமதர்மன் மற்ற அனைத்து தெய்வங்களும் இங்கே குடிகொண்டிருக்கா. இங்கே வந்து தரிசனம் பண்ணால் நமக்கு வந்து காசிக்கு போயிட்டு வந்த விசேஷமான பலன். ஏன்னா நமக்கு காசிலேயே பூஜை செய்து காசியில் எப்படி அமைப்பாக இருக்கோ அதே அமைப்பில் வந்து இந்த சிவபெருமான பிரதிஷ்டை செஞ்சிருக்கு. எல்லாரும் வந்து இருந்து இந்த திருமலை வையாறுல உள்ள எம்பெருமான் பெருமாளையும் ஸ்ரீ காசி சொர்ண பைரவ சொர்ண பைரவி காசி விஸ்வநாதர் எம்பெருமானையும் தரிசனம் செய்து பேரானந்த பலனை அடைய வேண்டுகிறோம். ஓம் நமச்சிவாய, ஓம் பைரவாய நமக.